தற்போது மற்றொரு அண்மை செய்தி. இபிஎஸ்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாக்கல் செய்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் இபிஎஸ்க்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என உயர்நீதிமன்றம் இபிஎஸ்க்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்படுவதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் கேசிடி பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் என பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு கேள்வி எழுப்பினர். மேலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனுப்பீடு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த மனுவை எப்படி பதிவுத்துறையில் பதிவு செய்தீர்கள் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணை குறித்து வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு நடத்த தள்ளி வைத்துள்ளார். சரியா? கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.